வணக்கம். நான் தான் சௌமியா. இன்னைக்கு ஒரு சூப்பரான விளாக் தான் உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்க போறேன். ஒரு ஹோம் மேக்கரும் அதாவது ஒரு பொண்ணுக்கும் இந்த மாதிரி ஒரு டே வந்து நம்மளோட பக்கெட் லிஸ்ட்டில் வச்சுருப்போம்ல. ஸோ அந்த மாதிரி. இப்போ நான் ரீசெண்டாக எனக்குன்னு சில விஷஸ் எல்லாத்தையுமே எழுதி வச்சுக்கிட்டு அதில் ஒன்றா எனக்கு பிடிச்ச விஷயங்களை ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த மாதிரி தான் காலையில் எப்பயும் போல் சீக்கிரமாக எழுந்து வாக்கிங் எல்லாத்தையுமே முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நான் வந்து என்னோடய காலையில் ரொட்டீனை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம கம்ப்ளீட் பண்ணிடணும். ஸோ இன்றைக்கி வந்து நாங்கள் ரொம்ப நாள் கழிச்சு, ரொம்ப நாள் இல்லை, ரொம்ப வருஷம் கழிச்சு ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறமா ஃப்ரெண்ட்ஸோடு வெளியே போகிறது. ஸோ இது நிறைய பேரோட ஒரு ட்ரீமாகவே இருக்கும். மோஸ்ட் ஆஃப் நம்ம வந்து பிளான்லாம் போடுவோம், அங்கே போகலாம் இங்கே போகலாம் அப்படின்னு பேசுவோம். ஆனால் அதை நம்ம பண்ண மாட்டோம். எத்தனை பேர் அப்படி பண்ணுவீங்கன்னு எங்களுக்கு தெரியல. எங்களுக்கு ரொம்ப போர் அடிக்குது அப்படின்னா, ஸோ நம்ம எங்கே போகலாம், அடுத்த ட்ரிப் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு 1 மணி நேரம் பேசுவோம். ஊட்டி, கொடைக்கானல்லேருந்து எல்லா இடத்துக்கும் நம்ம மைண்ட் போயிட்டு வந்துடும். ஸோ நம்ம மட்டும் அந்த இடத்துல இருப்போம். மற்றபடி எப்படி போகிறது, எங்கே தங்குறது, என்ன சாப்பிட்றது, என்ன ட்ரெஸ் பண்ணுறது, என்னென்னலாம் பிளானோ அது எல்லாத்தையுமே பேசி முடிப்போம். ஸோ அந்த மாதிரி பர்சன் தான் நாங்களுமே. ஸோ நிறைய நாள் பிளான் போட்டு பாண்டிச்சேரியில் இருக்கிற நேரு ஸ்ட்ரீட்டில் போகிறதுக்கே நாங்கள் வந்து பிளான் போட்டு போகாமல் அப்படியே போயிடும். ஸோ வாயாலே பேசி நாங்கள் அப்படியே விட்டுருவோம். இன்றைக்கி வந்து என்னோடய ஃப்ரெண்ட், நாங்கள் மொத்தம் 3 பேர் வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கோம். ஸோ அதில் 3 பேர் வந்து ரொம்ப க்ளோஸ். அதில் வந்து ஒருத்திக்கு இப்போ தான் கல்யாணம் ஆச்சு. நான் கூட மேரேஜுக்கெலாம் போயிட்டு வந்திருந்தேன்ல. ஸோ அவள் ஊருக்கு வரேன்னு சொல்லியிருந்தாள். ஸோ அவள் வந்து தஞ்சாவூரில் இருக்கா. ஸோ அங்கேருந்து இங்கே அம்மா வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொன்னதுனால சரி ஓகே நம்ம வெளியே எங்கேயாச்சும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்து பிளான் போட்டோம். ஸோ நைட்டு பிளான் போட்டோம், மறுநாள் காலையில் சரி ஓகே போகலான்னு அப்படின்னு கிளம்பிட்டேன். அண்ட் காலையில் பாப்பா வந்து ஸ்கூலுக்குலாம் கிளப்பிட்டு அண்ட் எல்லா பூவுமே அவங்களுக்கு தான் அப்படின்னு அவங்க ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுட்டாங்க. ஒன்று எனக்கு, ஒன்று மிஸ்ஸுக்கு. ரெட்டு பூ வந்து பெருசாக இருந்தால் எனக்கு. அண்ட் அடுத்தது இன்றைக்கி பார்த்திங்கன்னா பெரிய ரெட் ரோஸ் வந்து மிஸ்ஸுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கும் ஒன்று ஒன்றா எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ அவங்களுக்காக தான் வச்சதே. அண்ட் பூ எல்லாமே சூப்பராக பூத்து ஆல்மோஸ்ட் எல்லா மொட்டுமே பூத்து முடிச்சிடும். இதுக்கப்புறம் தான் எப்படி பூக்கும்னு தெரியல. ஸோ பாப்பா ஸ்கூலுக்கு கிளப்பி அனுப்பிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் நானுமே ரெடியாகி பஸ்ஸில் தான் போகிறேன். ஸோ என்னை வந்து அவள் பிக்கப் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருந்தா. சரி ஓகேன்னு சொல்லிட்டு கிளம்பி போயாச்சு. அண்ட் தனியா ஸ்கூலுக்கு போயிட்டாங்க, அவங்க அப்பா வேலைக்கு போயிட்டாங்க. சரி ஓகே நமக்கு வந்து 1 டே. ஸோ இந்த மாதிரி ஒரு நாள் நான் நினச்சிட்டே இருந்தேன். பாப்பா இல்லாமல், ஹஸ்பண்ட் இல்லாமல் ஒரு நாள் ஒரு ஃபுல் டே வந்து ஃப்ரெண்ட்ஸோடு ட்ராவல் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அப்படியே பஸ்ஸில் ஏறியாச்சு. கரெக்டாக ஒரு 9:30க்காக வீட்டில் இருந்து கிளம்புனேன் பாப்பா ஸ்கூலில் விட்டுட்டு. அண்ட் பஸ்ஸில் போனீங்க அப்படின்னா 2 விஷயம் உங்களுக்கு ஞாபகம் வரும். பழைய பாட்டு எல்லாமே போடுவாங்க. அது கேட்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். உங்களுக்கு டைம் போகிறதே தெரியாது. ஸோ இன்னொரு விஷயம், நம்ம காலேஜுக்கு ஸ்கூலுக்கெல்லாம் ட்ராவல் பண்ணுறது பஸ்ஸாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு அந்த பழைய மெமரிஸ் எல்லாமே ஞாபகத்துக்கு வரும். மோஸ்ட் ஆஃப் நான் ட்ராவல் பண்ணது எல்லாமே பஸ் தான். ஸோ இப்போ ஒரு கல்யாணத்துக்கு அப்புறம் பஸ்ஸில் போகிறதே கிடையாது. ஏன்னா வண்டியிலே போயிட்டு வந்ததுனால பஸ் ட்ராவல் மோஸ்ட் ஆஃப் கிடையவே கிடையாது. அண்ட் அதை விட முக்கியமாக நான் இங்கேருந்து என்னோடய பாகூரில் ஒரு ஃப்ரெண்ட் இருக்கா, அவள் வீட்டுக்கு ட்ராவல் பண்ணுவேன். அங்கே போகிற வரைக்கும் பாட்டு எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருக்கும். அந்த ட்ராவலில் பண்ணும்போது அந்த பழைய சாங்ஸ், அந்த 80s + 90s அந்த சாங்ஸ் எல்லாமே போடுவாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். நான் போகும்போதும் நிறைய சூப்பர் பாட்டெலாம் போட்டிருந்தாங்க. சரி ஓகே அதை ரெக்கார்ட் பண்ணவும் முடியாது, போட்டால் நமக்கு வந்து காப்பிரைட் ஸ்ட்ரைக் வரும்னு சொல்லிட்டு நான் அது எல்லாத்தையுமே மியூட் பண்ணிட்டேன். அண்ட் ஒரு 1/2 மணி நேரம் ட்ராவல். ஸோ வீட்டில் இருந்து பஸ் ஸ்டாண்ட் போகிறதுக்கு கரெக்டாக போகிறேன். அவள் வந்து அங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தா. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நாங்கள் உடனே கிளம்பிட்டோம். ஸோ ஒரு பிளானும் கிடையாது. ஸோ போகும்போது எங்கெங்கே போகலாம் அப்படின்னு தோணுதோ அதுங்கெல்லாம் போகலாம் அப்படின்ட்டு. ஸோ இவ பேர் தான் ஷர்மி, காலேஜ் மேட். ஸோ ஆமாம், நாங்கள் பாரதாசனில் படித்தோம். பிஏ + எம்ஏ. அதுக்கப்புறம் அப்படியே அந்த ட்ராவல். ஸோ நிறையா தடவை சண்டை போட்டிருக்கோம். நிறையா தடவை ஃப்ரெண்ட்ஷிப்பில் பிரேக்கப் ஆனது எங்களுக்காக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், நிறைய விஷயம். 2 பேரும் பேசாமல் இருந்ததுனாலே நடுவில் நிறைய பேர் நிறைய விஷயங்களை கிளாஷ் பண்ணி விட்டுட்டாங்க. ஸோ அதனால் நாங்கள் ஒரு பல வருஷம் பேசாமல் இருந்தோம். அந்த கொரோனா டைம் இருக்குல்ல, அப்போ தான் வந்து நம்ம வீட்டிலே இருந்தோம். ஸோ அப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஃப்ரெண்ட்ஸோடு கால் பண்ணி பேசி இன்னொரு ஃப்ரெண்ட் இருக்கா, அவள் தான் வந்து நீ பேசு, ஸோ எல்லாமே சரியாயிடும்னு சொல்லி பேசி அதுக்கப்புறம் நாங்கள் வந்து திரும்ப பழையபடி. ஸோ நடுவில் என்ன நடந்ததோ எல்லாத்தையுமே திரும்ப உட்காந்து பொறுமையாக பேசி இதெல்லாம் நடந்துச்சு, இவங்க இதெல்லாம் சொன்னாங்க, என்கிட்ட இதெல்லாம் சொன்னாங்கன்னு சொல்லி நாங்கள் 2 பேருமே தெளிவாக பேசி இதான் நடந்துச்சுன்றதை புரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இந்த மாதிரி
ஃப்ரெண்ட்ஸோட சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருதுன்னா நீங்கள் 2 பேரும் பேசிக்கிட்டாலே அங்கே வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் போயிடும். ஸோ யாராவது ஒருத்தவங்க 2 பேருக்கும் பேசி விடுறாங்க அப்படின்னா அவங்க என்ன சொல்கிறாங்க என்ன போகிறாங்கன்னே தெரியவே தெரியாது. அதனால் உங்களுக்கு யாராச்சும் ரொம்ப பெஸ்ட்டு ஃப்ரெண்டு ரொம்ப வருஷமாக நான் பேசாமல் இருக்கேன் ஒரு சின்ன விஷயம் தான் அப்படின்னு எதாவது இருந்ததுன்னா கண்டிப்பாக பேசிடுங்க. அப்போ தான் நீங்கள் அந்த டேஸ் எல்லாத்தையுமே மிஸ் பண்ண மாட்டீங்க. ஏன்னா நமக்கு திரும்ப இந்த ஜேர்னிலாம் வருமானு தெரியாது, திரும்ப நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்ப்போமான்னு தெரியாது. அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அண்ட் ஃபர்ஸ்ட் வந்து கோவில்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு. காலேஜ் படிக்கும் போது மோஸ்ட் ஆஃப் காலேஜ் கட் பண்ணுறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த கோவில்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். அதனால சரி ஓகே இன்றைக்கி நம்ம கோவில்லேருந்தே போகலான்னு சொல்லிட்டு மணக்குள விநாயகர் கோவிலுக்கு தான் வந்திருந்தோம். அண்ட் கோவிலுக்கு போனோன்னா காலையில் ஒரு 9 o'clock வந்து காலேஜ் அப்படின்னா ஒரு 9:30க்கெலாம் வந்து காலேஜ் எல்லோரும் உள்ளே அசம்பிள் ஆன உடனே பஸ் ஏறுவோம். ஸோ அப்போ தான் யாரும் வரமாட்டாங்க, ஸ்டாஃப்ஸ் யாரும் பார்க்க மாட்டாங்கன்ட்டு நேராக இங்கே வந்து இறங்கிடுவோம். கோவிலில் காலையில் வந்து பொங்கல்லாம் கொடுப்பாங்க, அதை வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் மூவிக்கு போகிறதா இல்லை எங்கே போகிறது அப்படின்னு பிளான் போடுவோம். மோஸ்ட் ஆஃப் வந்து சிம்பிளாக ஏதாவது ஒரு இடத்துல உட்காந்து அரட்டை அடிக்கிறதுக்குனே வந்து காலேஜை கட் பண்ணியிருக்கோம். பாரதாசன் படிக்கும்போது மோஸ்ட் ஆஃப் வந்து கட் பண்ண முடியாது, அங்கே வந்து மாட்டிக்குவோம். ஆனால் வந்து எம்ஏ படிக்கும்போது கட் பண்ணியிருக்கேன். ஸோ அது வந்து நிறையா வாட்டி கட் பண்ணியிருக்கோம். ஸ்டாஃபே சொல்லிவிடுவாங்க ஒருத்தவங்க 2 பேர் ப்ரெசென்ட் ஆகாதீங்கம்மா, லீவ்னா எல்லோரும் ஒன்றா லீவ் எடுத்துக்கோங்க, ஏன் ஒருத்தவங்க 2 பேரை விட்டுட்டு மற்றவங்க எல்லாம் மோஸ்ட் ஆஃப் வந்து நாங்கள் படித்ததே மொத்தம் 14 பேர் தான். அதில் 2 பேர் வரமாட்டாங்க எதுக்குமே, மற்றவங்க எல்லாருமே ஒன்றா நாங்கள் ஜாயின்ட் ஆகிப்போம். அதனால் நிறைய மூவிஸ் வந்து அங்கே போகணுன்னப்போ பார்த்தது தான். ஸோ நாங்கள் போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு வந்து உக்காந்ததும் கரெக்டாக அந்த அக்கா வந்து பிரசாதம் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. சரி ஓகே சக்கரை பொங்கலாக இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டே நாங்கள் 2 பேர் லைனில் நின்றுட்டே இருந்தோம். ஸோ இதெல்லாம் பண்ணும்போது இந்த பழைய டேஸ் அவ்வளோ சூப்பராக இருந்தது. என்னெல்லாம் மிஸ் பண்ணோம், என்னெல்லாம் இருந்துச்சு, அதை பற்றி பேசியே டைம் போனதே தெரியவே இல்லை. ஆல்மோஸ்ட் கோவிலில் வந்து பொங்கல்லாம் வாங்கிட்டு வந்து உட்காந்து சாப்பிட்றதுக்கே மணி ஒரு 11 o'clock ஆகிடுச்சு அங்கேயே. ஸோ அப்படியே உட்காந்துட்டு என்னென்ன இது வரைக்கும் கரண்ட்டாக லைஃப்பில் என்னெல்லாம் போயிட்டுருக்குன்றதை மோஸ்ட் ஆஃப் நாங்கள் 2 பேரும் ஷேர் பண்ணிப்போம். எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னாலே அவளுக்கு ஒரு மெசேஜ் மட்டும் நான் போட்டுருவேன். அவளுக்கு ஏதோ ஒரு ஃபீலாக இருக்குது அப்படின்னாலும் என்னோடய மெசேஜ் அவகிட்ட போயிடும். அது வந்து எப்படி சொல்கிறது, அந்த வேவ் லென்ஸில் ஒர்க் ஆகுதுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி நான் ஏதோ ஒரு லோன்லியாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா அவகிட்டேருந்து ஒரு ரீல்ஸ் வந்து எனக்கு ஷேர் ஆகியிருக்கும். ஸோ அதை பார்த்த உடனே சரி ஓகே அப்படின்ட்டு நம்ம மைண்ட் வந்து மாறி அவகிட்ட ஃபோன் பேசுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நாங்கள் வெண்பொங்கல் சாப்பிட்டுட்டோம். சக்கரை பொங்கல் இல்லைன்னே வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். ஸோ அதுக்கப்புறமா ஒரு அங்கிள் வந்து சக்கரை பொங்கல் கொடுத்தாங்க. சரி ஓகே அதான் நம்ம நினச்சது நமக்கு கிடச்சிரும்னும்ல, அந்த மாதிரி சாப்பாடு விஷயத்தில் எனக்கு எந்த குறையுமே இல்லைங்க. நான் என்ன நினைக்கிறேனோ அது வந்து எனக்கு கிடச்சிரும். அண்ட் அதுக்கப்புறம் அப்படியே கோவில் ஏதாவது திங்ஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். மோஸ்ட் ஆஃப் வந்து பாண்டிச்சேரியில் பார்த்தீங்கன்னா டூரிஸ்ட் பிளேஸில் செம்ம காஸ்ட்டாக இருக்கும். உண்மையாகவே நானே சொல்கிறேன், இங்கே செம்ம காஸ்ட்டாக இருக்கும். எந்த ஒரு பொருளுமே டக்குன்னு வாங்கவே முடியாது. ரொம்ப அந்த பொருள் எங்கேயுமே கிடைக்காது அப்படின்னா மட்டும் நீங்கள் வந்து வாங்கலாம். அதை தவிர்த்துட்டு சும்மா ஏதாவது வாங்குறேன்லாம் வாங்காதீங்க. செம்ம ப்ரைஸ் அதிகமாக இருக்கும். ஏன்னா டூரிஸ்ட் பிளேஸில், அதனால் இங்கே ப்ரைஸ் எல்லாமே அதிகம் தான். நாங்கள் மோஸ்ட் ஆஃப் இன்றைக்கி ஃபுல்லாக விண்டோ ஷாப்பிங் தான் பண்ணோம். ஆனால் கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கியிருக்கேன், அதெல்லாம் கடைசியாக கொடுக்குறேன் பாருங்கள். அண்ட் இந்த ஃப்ளார்ஸ் தான் இந்த பாண்டிச்சேரி ஸ்ட்ரீட்டுக்கே செம்ம அழகாக இருக்கும். எந்த ஸ்ட்ரீட்குள்ளே நீங்கள் போனாலும் இந்த காகிதப்பூ இல்லாமல் உங்களால் பார்க்கவே முடியாது, அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு இடம் தான் நாங்கள் சூஸ் பண்ணி இந்த இடத்துல ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம். ஃபோட்டோஸ் வீடியோஸ் அதெல்லாம் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து ஓகே ஸோ நெக்ஸ்ட் எங்கேயாச்சும் போகலாம். மோஸ்ட் ஆஃப் வந்து தன்யா அவங்க அப்பா என்ன சொன்னார்னா மூவிக்கு போங்க அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன் மூவிக்கு போனால் வந்து 1 day ஃபுல்லாக அதில் போய்டும், எங்களால் வந்து பேசுறதுக்கோ இல்லை டைம் எந்த ஒரு மெமரிஸும் கலெக்ட் பண்ணவே முடியாது அப்படின்ட்டு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நாங்கள் அந்த ஒயிட் டவுன் ஃபுல்லாக ஒரு ரவுண்டே வந்துட்டு இருந்தோம். அங்கே என்னெல்லாம் இருந்ததோ அங்கே ஃபோட்டோஸ்லாம் எங்கெல்லாம் எடுக்க முடியுமோ அங்கெல்லாம் உட்காந்து எடுத்தோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா லைவ் எக்ஸிபிஷன் அப்படின்ட்டு ஒன்று புதுசாக லைவ் மியூசியம் அப்படின்ட்டு அப்படியே ஒரிஜினலாக இருக்கிற மாதிரிலாம் ரெடி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. உள்ளார வந்து 350 rupees ஒரு டிக்கெட். ஸோ நெக்ஸ்ட் டைம் போனேன்னா உங்ககிட்ட நான் வந்து ஷேர் பண்ணுறேன். ஆனால் அன்றைக்கி நாங்கள் போகலை, சும்மா அங்கேயே உட்காந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்றதுனால. ஸோ சும்மா திரும்ப வெயிலில் நிறையா ட்ராவல் பண்ணோம்ல, அதனால் திரும்ப பட்டி டிங்கரிங்லாம் பார்த்துக்கிட்டு உட்காந்து எடுத்தோம். ஸோ ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு பாண்டிச்சேரியில் ஏகப்பட்ட ஸ்ட்ரீட்ஸ் இருக்குது. நான் வந்து பிளான் பண்ணி வச்சுருக்கேன், பாண்டிச்சேரியில் டோர்ஸ் மட்டும் எவ்வளோ அழகழகாக இருக்குன்றதை நான் கண்டிப்பாக அடுத்த விலாக், ஸோ அது கம்மிங் விலாகில் ஷேர் பண்ணுறேன். ஸோ அங்கே எங்கெங்கெல்லாம் நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுக்க முடியுமோ அங்கெல்லாம் ஃபோட்டோஸு வீடியோஸு எல்லாமே சூப்பராக இருந்தது. அன்றைக்கி டே ஃபுல்லாக நாங்கள் வந்து கல்யாணம் ஆகி குழந்தை இருக்குது, நமக்கு வயசு வந்து ஆகுது அப்படின்றத மறந்து
ஸோ எங்கெல்லாம் எவ்வளோ ஆக்டிவிட்டீஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணோம். எப்பயுமே ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துக்கு போகிறீங்க, அங்கே மெமரிஸை கலெக்ட் பண்ணுறீங்க, ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களை சுற்றி யாராச்சும் இருக்காங்க, அவங்க என்ன நினைப்பாங்க, அந்த தாட்டே வச்சுக்காதீங்க. பிகாஸ் அவங்க யாருன்னே நமக்கு தெரியாது, அவங்க என்ன நினச்சா நமக்கு என்ன வந்து போகுது. ஸோ அதனால் அதுக்காக நீங்கள் கூச்சப்படவே படாதீங்க. நின்று ஃபோட்டோஸ் எடுக்கணுமா, வீடியோஸ் எடுக்கணுமா, இல்லை ரீல்ஸ் பண்ணணுமா, நீங்கள் உங்கள் ஹாப்பினஸ்க்காக நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம். மற்றவங்கள கஷ்டப்படுத்தாமல் நீங்கள் எது பண்ணாலும் ஓகே தான். ஸோ நாங்கள் நிறைய ஃபோட்டோஸ் எடுத்தோம், நிறைய வீடியோஸ் எடுத்தோம். இன்னும் சொல்லப்போனால் நாங்கள் அந்த ஸ்ட்ரீட்லலாம் நடந்துலாம் நிறைய வீடியோ எடுத்தோம். அப்போ நிறைய எங்களை சுற்றி நிறைய பேர் நடந்துகிட்டே தான் இருந்தாங்க. பட் ஆனால் அதை பற்றி நாங்கள் எதுவுமே கண்டுக்கவே இல்லை. ஏன்னா அவங்க இப்போ பார்த்துட்டு அவங்க போயிடுவாங்க. அவங்களுக்கு இன்றைக்கி இப்போ காலையில் பார்க்குறாங்கன்னா ஈவினிங் கூட நம்ம ஞாபகம் இருக்க மாட்டோம். ஸோ அவங்களுக்காக ஏன் அந்த டைம் அந்த மெமரியை நீங்கள் மிஸ் பண்ணணும்? ஸோ அதெல்லாம் பண்ணவே பண்ணாதீங்க. உங்களால் என்னெல்லாம் ஜாலியாக இருக்கிறது என்னெல்லாம் பண்ண முடியுமோ அந்த மாதிரி பண்ணுங்கள். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பீச் பக்கத்தில் இருக்க ஒரு இதுவும் ஒரு ஸ்டால் தான். ஸோ இங்கே நிறையா வந்து ஹேண்ட் ஒர்க்கு அதெல்லாம் இருக்கும். ஸோ ஹேண்ட்மேட் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இருக்கும். பட் ஆனால் எல்லாமே விலை அதிகம். சீரியஸாக சொல்லணும்னா எல்லாமே விலை அதிகம். இதெல்லாம் பார்த்துட்டு மீஷோவில் இதெல்லாம் கம்மி, இதெல்லாம் பார்த்துட்டு இது மீஷோவில் இன்னும் கம்மி, அமேசானில் கம்மி. ஸோ அப்படி பார்த்தவன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் ஆன்லைன்லலாம் பார்க்கும்போது. ஆனால் இங்கே அவ்வளோ விலை. ஸ்லிப்பர்ஸ்லேருந்து சின்ன சின்ன கேண்டில்லேருந்து, ஸோ இங்கே இருக்க அந்த மட் பாட்டு கூட ஸோ ஒன்றுமே இல்லாமல் அது வந்து 120 200 அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே, நாங்கள் வந்தது என்னென்னா நல்லா வேடிக்கை பார்த்துட்டு போகணும் அப்படின்னு தான், விண்டோ ஷாப்பிங் தான். ஸோ இந்த லொக்கேஷன் பார்த்திங்கன்னா நிறைய படத்தில் பாட்டுலாம் இந்த லொக்கேஷன் நீங்கள் பார்த்துருக்கலாம். நிறைய சாங்ஸ்லாம் இங்கே எடுத்திருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே தான் நிறைய கடைலாம் இருக்கும். ஸோ நாங்களும் அங்கே நின்றுட்டு நிறையா வீடியோஸ் எடுத்துகிட்டு அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லா கடையிலையும் என்னெல்லாம் இருக்குது, இதெல்லாம் எவ்வளோ அப்படின்னு விலை எல்லாத்தையுமே கேட்டுட்டோம். எங்களுக்கு டைம் வந்து நாங்கள் டைம் நிறையா எங்களுக்காக இருக்கணும், அது மட்டும் தான் எங்களோட மைண்டில் இருந்தது. சரி ஓகே, எங்கெல்லாம் நடக்க முடியுமோ, எங்கெல்லாம் பேச முடியுமோ, ஸோ அப்படியே தான் நாங்கள் வந்து பேசிட்டு போயிட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் இந்த லைட் பார்த்தேன். இந்த லைட் பார்த்திங்கன்னா 250 rupees அப்படின்னு சொன்னாங்க. பெருசாக இருக்கிறது வந்து 350 rupees அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே, சும்மா பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே பார்த்துட்டோம். ஸோ 2 பேருக்குமே ட்ரீம் இருக்குது. 2 பேருமே வீடு கட்டிட்டு அதுக்கப்புறம் தான் எந்த திங்ஸாக இருந்தாலும் வாங்கணும் அப்படின்றத. ஸோ அதனால் நாங்கள் பெருசாக எதுவுமே வாங்கவே இல்லை. சும்மா இந்த கடையில் யாருமே இல்லை. சரி ஓகே, நாங்கள் நின்றுட்டு அங்கே இருக்கிறது எல்லாத்தையுமே எடுத்து பார்த்துக்கிட்டு வீடியோஸ் எடுத்துக்கிட்டு அண்ட் சொல்லப்போனால் இந்த மாதிரி டேஸ்லாம் எத்தனை பேருக்கு வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் திரும்பவும் சில விஷயங்கள் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன்னா, ஸோ இந்த ஒரு விஷயத்த உங்களோட பிரதர்ஸ், ஸோ உங்கள் வீட்டில் இருக்க பசங்கக்கிட்ட சொல்லுங்கள். நீ கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணுக்கு அவளுக்கு பிடிச்ச விஷயத்த அவளே செய்யணும், உங்ககிட்ட பெர்மிஷன்லாம் எதுவும் கேட்கக்கூடாது அப்படின்றது. இப்போ என் தம்பிக்கிட்ட நான் போய் சொல்லணுன்னா, அவளுக்கு ஒரு விஷயம் வேணும்னா அவள் பண்ணிக்கணும், அதை வந்து உங்ககிட்ட வந்து பெர்மிஷன் கேட்டு உங்ககிட்ட வந்து நின்று கேட்டு அப்படிலாம் அந்த இது வச்சுக்காத. இந்த மாதிரி நான் பண்ணணும், ஓகே உனக்கு உன் இஷ்டத்துக்கு நீ பண்ணணும், அவ்வளோதான். ஸோ அது வந்து சேஃபாகவும் இருக்கணும். அதே மாதிரி இங்கே வந்து நாங்கள் ஊருக்குள்ளேயே வந்து போனதுனால பெருசாக வந்து சரி ஓகே, இங்கே தான் பிறந்து வளர்ந்து படித்து எல்லாமே இங்கே தான். அதனால் பெருசாக வந்து சரி ஓகே போ அப்படின்னு சொல்லியாச்சு. இதுவே நம்ம வெளியெலாம் போகிறோம் இல்லை ட்ரிப்லாம் பிளான் பண்ணுறோன்னா அப்போ அந்த கைடன்ஸோடு நீங்கள் மூவ் பண்ணிங்கன்னா இன்னுமே நல்லது. ஸோ எத்தனை பேர் வீட்டில் இதெல்லாம் அலோவ் பண்ணுறாங்கன்னு எனக்கு இது வரைக்கும் தெரியல. ஸோ காட் கிரேஸ் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி எங்கள் 2 பேருக்கும் ஓகே, சரி ஓகே நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதை நாங்கள் பிளான் பண்ணி இதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கே எனக்கு 6 வருஷம். இதுக்கு முன்னாடிலாம் போயிருக்கேன். பட் ஆனால் கூட பாப்பா இருப்பா, என்னோடய ஹஸ்பண்ட் கூட தான் போவேன். எங்கேயாச்சும் மீட் பண்ணுவோம், டக்குன்னு ஒரு இடத்துல வந்து ஏதாவது சாப்பிட்டுட்டு உடனே போகிற மாதிரி இருக்கும். ஆனால் ஒரு ஹோல் டே வந்து நாங்கள் பிளான் பண்ணி போகிறதுக்கு இவ்வளோ நாள் ஆச்சு, இவ்வளோ வருஷம் ஆச்சு அப்படின்னு சொல்லணும். செம்ம ஜாலியாக இருந்தது உண்மையாகவே. நான் வந்து இது வந்து ரொம்ப ரொம்ப நாளாக என்னோடய பக்கெட் லிஸ்ட்டை வச்சுருந்தேன். பட் ஆனால் இதை மறந்துட்டோம் நாங்கள். ஆக்சுவலாக வெளியே போகலாம், சரி ஓகே போகலாம் அப்படின்னு அப்படியே விட்டுட்டோம். சரி ஓகே, இப்போ தான் வந்து திரும்ப இந்த குரூப்லாம் இருக்குல்ல, ஸோ நம்மளோட வெயிட் லாஸ் குரூப்பில் அதில் நிறையா இந்த மாதிரி விஷயஸ் எல்லாத்தையுமே ரீகலெக்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் ஒரு விஷயமா நானுமே சில விஷயங்களை மிஸ் பண்ணிட்டேன்னு நான் ரீஸ்டார்ட் பண்ணேன். ஸோ ஃபஸ்ட்டு கோவில் போயிட்டோம். அதுக்கப்புறம் அப்படியே ஒயிட் டவுன் ஃபுல்லாக ரவுண்ட் அடித்து ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு அண்ட் பீச்சும் போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஓகே நெக்ஸ்ட்டு வந்து ஏதாவது சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வந்து நாங்கள் என்ன பண்ணோன்னா, பொங்கல் ஆல்ரெடி கோவிலில் சாப்பிட்டாச்சு பிரேக்ஃபாஸ்ட். ஸோ ஸ்நாக்ஸுக்காக அப்படியே பழைய பஸ் ஸ்டாண்ட் வந்தோம் அப்படின்னா இளநீர் கிடைக்கும். ஸோ அதனால் நாங்கள் 2 பேர் ஆளுக்கு ஒரு இளநீர் வாங்கிட்டோம். இதுதான் எங்கள் ஊர் வந்து உழவர் சந்தை. ஸோ இங்கே வந்தோன்னா நாட்டு காய்கறிகள் எல்லாமே இங்கே கிடைக்கும். இதுதான் பழைய பஸ் ஸ்டாண்ட். இங்கே தான் பஸ்ஸு எல்லாமே இங்கேயும் இருக்குது, புது பஸ் ஸ்டாண்ட் 2 பஸ் ஸ்டாண்ட் இருக்குது இங்கே. ஸோ இங்கே தான். ஸோ இங்கே குடிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நேராக வந்து மதியம் லஞ்சுக்கு இன்னும் டைம் இருந்தது.
சரி ஓகே ஒரு 12:30 என்னவோ இருந்தது. லஞ்ச் வெளியே போகலாம், கொஞ்சம் லேட் ஆகும் சொல்லுறதுனால சரி ஓகே மாலுக்கு போகலாம். இங்கே போயிட்டு கொஞ்சம் விண்டோ ஷாப்பிங் திரும்ப விண்டோ ஷாப்பிங் தான் பண்ணோம். ஆக்சுவலாக மூவி தான் பிளான் பண்ணியிருந்தோம். பட் ஆனால் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே கீழே கிளம்பிட்டோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த பிக் ஸ்மார்ட் பஜார் இருக்குது. ஸோ இங்கே எப்பயுமே ஆஃபர் இருக்கும். எனி டைம் எப்போ போனாலும் உங்களுக்கு ஆஃபர் இருக்கும். என்னெல்லாம் வித்தியாசமாக ஏதாவது திங்ஸ் இருக்கா அப்படின்ட்டு நாங்கள் 2 பேர் வந்து ஓகே 2 பேரும் மெமரியாக ஒரே பொருள் வாங்கலாம்னு சொல்லிட்டு தான் உள்ளே போனேன். ஸோ ஆக்சுவலாக ட்ரெஸ் எல்லாம் பார்த்தோம், ட்ரெஸ்ஸு பார்த்தோம், அதுக்கப்புறம் காஸ்மெட்டிக்ஸ் பார்த்தோம், அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள என்னெல்லாம் வாங்கி வைக்கலாம், என்னென்ன திங்ஸ்லாம் இருக்குது அப்படின்றதெல்லாம் ஒரு கிளான்ஸ் பார்த்தோம். ஆனால் எதுவுமே வாங்கலை, சும்மா பார்த்துட்டு தான் இருந்தோம். ஸோ அந்த ரொம்ப டைம் அப்படியே போயிட்டே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்படியே போயிட்டே இருந்தது. அண்ட் ஸோ இதெல்லாம் வந்து உண்மையாகவே சொல்லப்போனால் செம்ம இதெல்லாம் நினச்சி பார்க்காத ஒரு விஷயம் சொல்லுவோம்ல. ஸோ இதெல்லாம் நடக்குமான்னு ஒரு பக்கெட் லிஸ்ட்டில் வச்சுருப்போம். அந்த மாதிரி தான் இந்த மாதிரி ஒன் டே வெளியே போகிற ட்ரிப்பே எங்களுக்கெல்லாம் பெரிய விஷயம். இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு நாள் கிடைக்கிறதுன்றது ரொம்ப 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 ஜாலியான விஷயம். அண்ட் ட்ரெஸ் எல்லாமே பார்த்துட்டு அதுக்கப்புறம் எல்லாமே காஸ்ட் கம்மி தாங்க. இப்போ எல்லாமே ஆஃபரில் தான் இருக்குது. சப்போஸ் யாராவது போகிறீங்க அப்படின்னா மாலுக்கு கீழே இருக்க ஸ்மார்ட் பஜாரில் தான். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் வீட்டில் என்னென்ன கப்ஸ்லாம் வைக்கணும், டைனிங் டேபிள் எப்படி இருக்கணும், அதில் என்ன வைக்கலாம், அண்ட் பெட்ரூம் எப்படி இருக்கணும், காலையில் காஃபி குடிக்கிற கப்பு எப்படி இருக்கணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாமே ஒரு பொண்ணுக்கும் ஒரு ட்ரீம் தான். ஸோ அந்த மாதிரி ட்ரீம் தான் எங்களுக்கும். ஸோ என்ன பொருள் எங்கே வைக்கலாம் அந்த மாதிரி தான் ஒரு பொருளாக பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ரொம்ப நாளாக தன்யா வந்து இந்த மாதிரி ஒரு ஹேண்ட் வாஷுக்காக ஒரு இது ஹோட்டல்லலாம் இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி அவள் கேட்டே இருந்தா. சரின்ட்டு அங்கே பார்த்தேன். ஒன்று வந்து அழகாக இருந்துச்சு. அதே மாதிரி யூனிக்கான திங்ஸ்லாம் இங்கே நிறைய கிடைக்குங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வெசல்ஸ்லாம் வாஷ் பண்ணிவிட்டு நைட்டில் தானே துடைப்போம், அதை துடைக்கிறதுக்கு ஒரு டவல் மாதிரி இருந்தது. 99 rupees தான். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன யூனிக்கான பொருளும் இருக்கும். ஸோ நான் வந்து இந்த ஹேண்ட் வாஷ் அதுக்கு தான் வாங்கினேன். அதுக்கப்புறம் 2 கேண்டில் வாங்கினோம், 2 பேரும் ஒரே மாதிரி. ஆல்ரெடி நான் இங்கே தான் வாங்கியிருந்தேன் ஒரு கேண்டில், அது உடஞ்சிருச்சு. அதனால் சரின்ட்டு 2 பேருமே ஒரே மாதிரி பிளாக், அதில் வந்து வெனிலா ஃப்ளேவர், அது என்ன ஃப்ளேவர் தெரியல, ஆனால் செம்மையாக இருந்துச்சு, அது வாங்கினேன். அப்படியே வந்து அந்த ஹேண்ட் வாஷ் அது 99 rupees தான். அந்த பாட்டில் 99 rupees தான். அதுக்குள்ளே ஊற்றுறதுக்கு லிக்விட் தேடிட்டு இருந்தோம் நாங்கள். ஸோ பெருசாக பார்த்தா விலை கம்மியாக இருந்தது. ஆனால் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது, இது ஏன் சொல்லிட்டு நாங்கள் விட்டுட்டோம். அப்புறமா சின்னதாக பார்த்தா ப்ரைஸ் அதிகமாக இருக்குது, ஆனால் ரொம்ப சின்னதாக இருக்குது. அதனால் நாங்கள் சரி ஓகே பெருசே வாங்கிக்கலான்ட்டு 199 rupees டெட்டால் அந்த இது. ஸோ அது வாங்கணும். அதெல்லாம் வாங்கிக்கிட்டு அப்படியே வந்து அங்கே ஷாப்பிங் முடிஞ்சிருச்சு. அண்ட் முடிஞ்சிட்டு நேராக வந்து லஞ்சுக்கு போயிடலான்னு சொல்லிட்டு நாங்கள் லஞ்ச் போனோம். ஸோ இன்னொரு ஃப்ரெண்டை கூப்பிட்டோம். அவங்க ரொம்ப பிஸியாக இருந்தாங்க, அதனால் அவங்களால வர முடியல. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பார்ப்பாங்க, அதனால தான் இதை நான் மென்ஷன் பண்ணேன். அண்ட் வேலையில் அவளுக்கு பெர்மிஷன் இல்லைன்னு சொல்லிட்டா. சரி ஓகேன்ட்டு நாங்கள் 2 பேர் மட்டும் மந்திக்கு வந்தோம். ஸோ முன்னாடி போயிருக்கோம். ஸோ புதுசாக கல்யாணம் ஆனப்போ நாங்கள் போனோம். அதுக்கப்புறம் இப்போ தான். ஸோ அப்போ வந்து நாங்கள் ஃபேமிலியாக போயிருந்தோம். ஸோ அவள் என்னோடய ஹஸ்பண்ட் அப்படின்னு போயிருந்தோம். சரி ஓகேன்ட்டு நாங்கள் இப்போ 2 பேர் மட்டும் வந்திருந்தோம். இந்த ஷாப் வந்து எங்களுக்கு நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். சாப்பாடு நிறைய சாப்பிட்ட ஒரு திருப்தி கிடைக்கும். அதனால் ஓகேன்னு நாங்கள் மந்தியை வந்து சூஸ் பண்ணோம். அதே மாதிரி உட்காந்து பொறுமையாக சாப்பிட்லாம். ஒன்றும் ஒரு மாதிரி ஹோட்டலே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப காமன் பீஸாக இருக்கும். எந்த ஒரு சத்தமே இருக்காது, எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ், யாரும் பேசுகிறதுமே கேட்காது. அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். இந்த பில்டிங்கே பார்த்திங்கன்னா ஃப்ரெஞ்சு பில்டிங்குள்ளார இருக்கும். அதனால் ரொம்ப காமாக இருக்கும். உங்களுக்கு உள்ளார போனீங்க அப்படின்னா உங்களுக்கு நெட் கனெக்ஷன் கிடைக்காது, உங்களுக்கு டவரே கிடைக்காது, அந்தளவுக்கு அப்படி இருக்கும் உள்ளார. ஆனால் அங்கே சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உடனே சரி ஓகே ஆல்மோஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா 2 o'clock ஆகிடுச்சு. சரி பாப்பாவுக்கு வந்து 4 o'clock தான் விடுவாங்க. சரி ஓகே உன்னை வந்து நான் 3:30 பஸ் ஏற்றி விட்டுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தா. சரி ஓகே நான் அப்படியே நாங்கள் அங்கேருந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு நிறைய சாப்பிட்ட ஒரு ரொம்ப ஃபில்லிங்காக இருந்தது. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அப்படியே சின்னதாக ஒரு ஷாப் பண்ணலாம் சொல்லிட்டு இந்த புக் ஷாப்புக்கு வந்து ரொம்ப நாளாக வரணும்னு நினச்சிட்டே இருந்தேன். இங்கே வந்து எல்லா புக்குமே இருக்குது. ஸோ உங்களுக்கு ஏதாவது புக்ஸு நாவல்லேருந்து சின்ன சின்ன டிப்ஸ் வரைக்கும் குழந்தைங்களுக்கு தேவையான புக்லேருந்து எல்லாமே இருக்குது. அது எல்லாத்தையும் ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு ஸோ தமிழில் வந்து ஏதாச்சும் புக் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே ஒரு ரவுண்ட் வந்துட்டே இருந்தேன். அவள் வந்து அப்படியே வெளியே போய் இன்னொரு ஃப்ரெண்டை பார்த்துட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அவள் கொஞ்சம் கேப்பில் வெளியே போயிட்டாள். சரி ஓகேட்டா அவள் வரதுக்குள்ளே நானும் சுற்றி பார்த்தோம். ஆனால் எங்கள் கண்ணுக்கெலாம் ஒரு புக்கும் கிடைக்கவே இல்லை. சரின்ட்டு அந்த செம்ம புக் கலெக்ஷன்ஸ் இருக்குது. யாராவது புக்கு படிக்கிறதுல அவ்வளோ லவ் இருக்குது அப்படின்னா நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நானும் நிறையா தேடினேன், ஆனால் கிடைக்கவே இல்லை. ஸோ அதுக்கப்புறம் அவள் வந்துட்டு உடனே பஸ் ஏற்றி விட்டுட்டா. அப்படியே
அப்படியே வந்தோன்னா அந்த கோயிலில் பஸ்ஸு கரெக்டாக இருந்துச்சு. அப்படியே வந்துட்டு ஏறிட்டோம். அண்ட் போகும்போது ஒரு மாதிரி மைண்டு டிஸ்டர்பாக இருந்தது, ஒரு மாதிரி கஷ்டமாகவும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாய் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு வந்துட்டேன். அண்ட் ஸ்வீட்டாக ஆரம்பித்து ஒரு மாதிரி ஹார்ட் வந்து ரொம்ப வெயிட்டாக ஃபீலாக முடிஞ்ச மாதிரி இருந்தது இன்றைக்கி டே. அண்ட் இந்த vlog உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.